கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மத்திலே வந்து இந்த ஜெப குறிப்புகள் நடத்தி ஆண்டுடைய வார்த்தைகளை தருவதற்காக தூத்துக்குடியிலிருந்து அருமையான சகோதரர் ஆத்ம மீட்பின் நங்கூரம் என்ற ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரர் காட்வின் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்த பொழுது அதிக ஜெபத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவை அவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து அவர்களுக்காக அவருடைய செய்கிற ஊழியங்களுக்காக ஆத்ம பாரத்தோடு செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய ஊழியத்திலே மகிமையான காரியங்களை காண செய்வாராக. இந்த நாளிலும் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தின கர்த்தர் தேவாதி தேவனுக்கு மிகவும் அதிகமாக என்னுடைய துதி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இதனால் இந்த இடத்துல வந்து செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக அழைப்பை கொடுத்து என்னை அழைத்த ஐயா ஞானசிங் எட்வின் ஐயா அவர்களுக்கு நன்றி துணை குருவானவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே ஜனோ பிரதர் அவர்களும் என்னோட கூட தொடர்பு கொண்டு இந்த காரியத்தில் என்னை இணைத்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே சபையார் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இதனாலும் கடந்த நாட்களில் ஐயா சொன்னது போல் அநேகருக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அப்படியே நானும் அந்த அம்மா சாட்சி சொல்லும் பொழுது அதற்காக ஐயா ஜெபிக்கும் பொழுது நான் என்னையும் அந்த காரியத்தில் நான் நினைத்து கொண்டேன். ஆமாம், நமக்கும் ஆண்டவர் பெரிய அற்புதம் கடந்த நாட்களில் செய்திருக்கிறார் என்று சொல்லி நானும் அதை நினைத்து ஆண்டவரை ஒரு நிமிஷம் துதிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருந்தார். இந்த நாளிலும் கடந்த நாட்களில் அநேக பலவீனங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள், பயங்கரமான வித்தியாசமான ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் பல வருடங்கள் நான் கடந்து வந்து ஊழியத்தின் பாதையில் செய்ய முடியாமல் நிற்க முடியாமல் அப்படி பல பயங்கர பிரச்சனைகள் மத்தியில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் தாங்கி அவருடைய கர்த்தத்துவத்தினால் அவருடைய தோளின் மீது தாங்கி என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நேற்று வரைக்கும் பார்த்திங்கனாலும் அதே நிலைமை தான். என்னுடைய நிலைமை பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதாவது பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அந்த இக்கட்லலாம் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நேரமும் நம்மளை தூக்கி சமந்து நம்மளை கொண்டு வந்து பாருங்கள். அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுக்காரன்னா இது இந்த காரியத்தை நோக்கி பார்க்கும்போது இதில் பெரிய அதிசயம் விளங்குகிறத நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்திக்கு நேராக கடந்து போகலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஆழம் என்ற ஒரு தலைப்பு, அதோடு கூட சேர்ந்து பார்க்க அதிசயம் விளங்கிற்று என்ற ஒரு தலைப்பும் இதில் சேரும். 2 தலைப்பு இதுக்கு கொடுக்கலாம். அந்த காரியத்தில் பார்க்கலாம், தேவனுடைய அன்பு எவ்வளவு, அந்த அன்பின் ஆழம் எவ்வளவு, அது எப்படி, அது அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம அநேக நேரம் வாசித்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த ஆழம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் அந்த ஆழத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்படியாக ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தில் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளில் இடைபடுவாராக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இல்லையா? அது கெட்டு போகிறவர்களுக்கு என்ன இயேசு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு நேரம் ஊரார் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளியில் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடங்களில் ஆண்டவருடைய அறியாத ஜனங்கள், ஆண்டவருடைய அன்பை உணராத ஜனங்கள் வந்து என்ன பைத்தியம் மாதிரி திருடான்னு சொல்லி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்தில் எப்படி கடந்து வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு விசுவாச குடும்பங்களில் அநேகர் பின்மாறி போய் அநேகர் அப்படிப்பட்ட ஆண்டவர்னு நம்ம என்னத்தை கண்டோம், ஆண்டவர்னு நம்ம இது பண்ணிட்டோம், என்ன அப்படிங்கிற மாதிரி அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதையும், அநேகர் அப்படிப்பட்ட உலகத்தார் சொல்லுகிறது போல் ஒரு பைத்தியம் மாதிரி உள்ள காரியமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது, நிறையா ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் அநேகர் ஆண்டுடைய அன்பின் ஆழத்தை அறியாதவர்களாக, ருசி பார்க்காதவர்களாக
உணராதவர்களாக, அவருடைய அதிசயத்தை காணாதவர்களாக காணப்படுகிறத பார்க்க முடியுது. அதற்கு காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிசாசானவன் பாருங்கள் அநேகருடைய சிந்தையை என்ன செஞ்சிட்டான், பிடிச்சிட்டான். அநேகருடைய சிந்தையை பார்த்திங்கன்னா செல்ஃபோன், டிவி, இன்டர்நெட்டு, அநேக காரியங்கள், முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸு பார்த்திங்கன்னா கேம்ஸ் இல்லாமல் சிறு பிள்ளைகளும் இருக்க முடியல, வாலிப பையங்களும் கேம்ஸ் இல்லாமல் என்ன செய்ய முடியல. அதில் அப்படியே இருந்து அப்படியே கை 2 விரல் இப்படி கடன்னு ஓடிட்டுருக்கு, அப்படி பிடிச்சி வச்சுருக்கான். அதை இந்த செல்லை நவுட்டிட்டோம்னா அவனுக்கு உயிர் போகிற மாதிரி அப்படி ஆயிட்டு மைண்ட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு சாத்தான் வந்து ஊடுருவி வருவான் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கு நமக்கு. ஆனால் நமக்கு அந்த பிரசங்கங்கள்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அது இப்போ அனுபவத்தில் தான் என்ன செய்யுது காணப்படுது. ஆனப்படினால இன்றைக்கி சிலுவையை பற்றின உபதேசம் பாருங்கள் அநேக இடங்களில் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பிக்கிற ஊழியங்கள் கூட இன்றைக்கி நிறைய என்ன செஞ்சுட்டு இல்லாமல் போயிட்டு, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து காண்பித்து கொடுக்குற, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து அறிவிக்கிற அநேக ஊழியங்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்யாமல் போயிட்டு இல்லாமல் போயிட்டு, இயேசு கிறிஸ்துவிൻ്റെ உபதேசமே நிறைய இடங்கள் என்ன செய்யலை இல்லை, நிறைய சபைகளில் காணாமல் போயிட்டு, அந்த சபையில் ஏற்கனவே இருந்த உபதேசங்கள் தான் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து ஒரு வாரத்தில் இருக்கார், இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டு பார்த்திங்கன்னா மற்ற காரியங்கள், மற்ற மேன்மைகள், மற்ற இயேசு கிறிஸ்துவுக்கு கீழான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டு போகிற ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அநேக இடத்துல பாருங்கள், தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், அந்நிய பாஷைகளாக இருக்கட்டும், வரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கப்பட்டு போயிடும், இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும்னு எழுதியிருக்கு. அன்பு ஒன்று தான் என்ன செய்யாதான் ஒளியாதுன்னு பேருக்கு. அன்பு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு இன்றைக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் உபதேசத்தை இன்றைக்கி அநேக இடங்களில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்நிய பாஷைங்காங்க, ஆவிங்காங்க, அக்கினிங்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவங்க பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், கற்பாரின் மேல் என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தையை கேட்டு கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிறவன் எவனோ அவனை நான் புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் பாருங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அந்த சபையில் இன்றைக்கி அஸ்திபார உபதேசம் என்ன செய்யலை இல்லை. கற்பாரின் மேலே போடப்பட வேண்டிய அஸ்திபாரம் இல்லாமல் அவங்க சும்மா ஒரு இதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுலேயோ ஒரு தீர்க்க தரிசனத்துலேயோ இல்லை ஒரு அந்நிய பாஷையை நம்பியோ இல்லை பரிசுத்த ஆவியானுடைய வரம் சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நம்பியோ எது மேலேயோ தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய காரியங்களை கட்டி எழுப்பிடுறாங்க. அது பாருங்கள், இந்த கடந்த நாட்களில் அடித்த சில பெரு வெள்ளங்களுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு நிறையா பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அப்படின்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை விட்டு விலகவே என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் கூடவே கூடாது. சிலுவையின் உபதேசத்தை விட்டு விலகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டு விலகவே கூடாது. போன வாரத்தில் கூட ஒருத்தர் பேசினார், போகிற இடம் போகிறோம் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவத்தை கழுவுது, இயேசு கிறிஸ்து சிலுவையின் உபதேசம், ஏசுன்னு சொல்லிகிட்டே இருக்கமே, இதைத்தானே சொல்லிகிட்டே இருக்கோம், வேறு ஒன்றுமே நம்ம சொல்லலையே. போய் இதைத்தானே 4 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம், வேறு நம்ம இதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கூட வந்த சகோதரனே, ஊழியத்துக்கு கூட வந்த சகோதரனே அப்படி கேட்குறாப்புல. அப்போ எங்களுக்கு அதே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், அப்போது ஒரு வாரம் நம்ம பிரிஞ்சிருப்போம், 1 நாள் 2 நாள் ஊழியத்துக்கு போகிறோம், 5 நாள் வேறு பக்கம் போகிறாங்க. அப்போ வேறு எதை கேட்டாங்கன்னு தெரியல. அவங்ககிட்டருந்து ஒரு 4-5 நாள் வேறு எதையாவது கேட்டுட்டு வந்து இங்கே என்ன செஞ்சுறாங்க, எப்பவும் ஏசுன்னு சொன்னால் வேறு அவங்களுக்கு சலிச்சு போகும், ஏசுன்னு சொன்னால் சலிச்சு போகும் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்காங்க. அப்போ எப்படி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி நிறைய டிவி உபதேசங்கள், டிவி உபதேசத்தில் என்னென்னமோ காரியங்கள் வருது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த, சிலுவையை குறித்த, கர்த்தருடைய பாடுகளை குறித்த, இயேசு கிறிஸ்து பட்ட அடிகளை குறித்து, இயேசு கிறிஸ்து முள்முடியை குறித்து, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தி மரணத்தை குறித்து உபதேசம் என்ன செய்யலை. இன்றைக்கி காணாமல் போயிட்டு நிறைய கேட்க முடிகிறது இல்லை. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சபையில் எல்லாம் ஆராதனை நடத்தி ஒரு உபவாசம் நடத்துகிற ஐயாவை கர்த்தர் நமக்கு தந்திருக்காருன்னு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்காக நிறையா சபைகளில் இப்படிப்பட்ட போதகர்கள் ஐயா ஆராதனை நடத்தி செய்கிற சபைகள் ஊழியங்கள் நிறைய இடத்துல இல்லை.
அதனால் இந்த இடத்துல அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். பாருங்கள், இந்த நாளிலும் பாருங்கள், கர்த்தருடைய அன்பின் ஆழம், அதனுடைய அன்பினுடைய ஆழத்தின் அகலத்தின் அளவு என்ன பாருங்கள், அளவிடப்பட முடியாது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஒரு காரியத்தை பார்க்கலாம், கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாராக. பாருங்கள், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். இந்த பகுதியில் நான் வாசிப்போம் பாருங்கள். 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆ ஆ ம் ஆ ம் ம் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், அப்போது இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் பாருங்கள் கூட ஏசாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவை என்ன செஞ்சுறாங்க, சேர்த்து கொண்டு 3 பேரும் பாருங்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா மோவாப் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறாங்க. பாருங்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏன் போகிறாங்க கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த அந்த மோவாப் ராஜா பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிற அந்த யோசபாத்துடைய தகப்பன் ஆகாப் மரித்து போயிட்டான். மரித்து போனதுக்கப்புறம் அவன் மகன் வந்து இப்போ ராஜாவாயிட்டான். இப்போ மகன் ராஜா வந்ததுக்கு பிறகு அந்த மோவாப் ராஜா என்ன செய்ய மாட்டாக்கான், நான் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லி கலகம் பண்ணுறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த யோசபாத்து என்ன செய்கிறான், தான் கூட அந்த யூதாவினோட ராஜாவையும் கூட அந்த ஏதோமின் ராஜாவையும் சேர்த்து கொண்டு 3 ராஜாவையும் சேர்த்து கொண்டு படையை திரட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மோவாபின் ராஜாவை வந்து அந்த மோவாபின் பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ இப்படி பாருங்க, இவங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது. அவங்க போகிற இராணுவத்துக்கு கூட போன அந்த மிருக ஜீவன்களுக்கு அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது. அப்போ தண்ணி இல்லாமல் போனோன்னா அப்போ நம்ம 3 பேரையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு அழிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா என்று சொல்லி அவன் கேட்குறான். அப்புறம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ கேட்டதற்கு ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். நம்ம அவன்கிட்ட போய் கேட்போம், நமக்கு ஜெயம் கிடைக்குமா இல்லைன்னா நமக்கு இங்கே மரணமான்னு கேட்போம்னு சொல்லி அங்கே போகிறாங்க. பாருங்கள், 15ஆவது வசனத்தை வாசிங்க. 16 வசனம் வாசிங்க. ஆ பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இது கர்த்தரின் பார்க்க இது லேசான காரியம், இது ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அடுத்த வருஷம் வாசித்துருங்க அப்படியே. பாருங்கள், நீங்கள் சகல கோட்டைகளையும் பாருங்கள் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து மரங்களெல்லாம் வெட்டி எல்லாவற்றையும் தூர்த்து எல்லாத்தையும் நீங்கள் கெடுத்து போட்டுருவீங்க. ஆ ஆ அப்போ உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டார், தீர்க்கதரிசி சொல்லிட்டார். உங்களுக்கு அங்கே எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அவ்வளோத்தையும் நீங்கள் சுட்டெரிச்சிருவீங்க, எல்லாம் அரண்மனையை பிடிச்சிருவீங்க, எல்லாத்தையும் நொறுக்கிடுவீங்க, எல்லாத்தையும் அந்த மோவாபியரை பூரா நீங்கள் அழிச்சு போட்டுருவீங்க, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு இவர் சொல்லிட்டார். இவங்க போகிறாங்க பாருங்கள், அதே மாதிரி போய் அந்த மோவாபியரோட யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தத்தில் எல்லாத்தையும் யுத்தத்துக்கு வந்த வீரர்கள்லாம் அழிக்கிறாங்க. அப்புறம் பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. பட்டணத்தில் போய் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக பட்டணத்தை பிடிக்கிறாங்க. பட்டணத்தில் உள்ள எல்லா அந்த அரண்மனை வீடுகள் எல்லாத்தையும் அழித்து சுட்டரித்து எல்லாத்தையும் ஒன்றெல்லாம் ஆக்குறாங்க. இப்படி எல்லாம் ஆக்கிட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்கும்போது நல்ல ஜெயம் கிடச்சிட்டே போய்ட்டுருக்கு. பாருங்கள், 26வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிங்க.
பாருங்கள், யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது பாருங்கள், அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் கூட்டிக் கொண்டு போனான். கூடாமல் அவன் அப்பவும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல பயங்கரமான யுத்த விரலில் கூட்டு வரான் எதிர்த்து. அப்பவும் அவனால் மோவாப் ராஜாவால் கூடாமல் போயிட்டு இப்போ நடக்கிறத பாருங்கள். இப்போ ஆண்டு இவங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டு வராரு. எல்லாத்தையும் இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அரண்மனையெல்லாம் பிடிச்சாச்சு, முடிஞ்சு தேசம் முடிஞ்சிருமா, அவ்வளோதான். இனிமேல் அவங்க வேறு வழியே கிடையாது, அவங்களுக்கு முடிஞ்சது வாழ்க்கை. பாருங்கள், அடுத்து வாசிங்க 27. அப்பொழுது அவன் பாருங்க, அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற பாருங்க. அடுத்து இந்த மோவாப் ராஜாவுக்கு பிறகு அவனுடைய சேஷ்ட புத்திரன், அவனுடைய மகன் வந்து ராஜாவாக போகிற மகன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு. பாருங்கள், அவன் தான் அடுத்து தேசத்தை காப்பாற்றணும், அடுத்து அவன் தான் ராஜாவாக ஆகணும். அவன் அந்த சேஷ்ட புத்திரனை பிடித்து பாருங்கள், அலங்கத்தின் மேலே அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம் இருக்குது. பாருங்கள், தகன பலியாக பலியிட்டான். இந்த சர்வாங்க தகன பலி இந்த காரியங்கள்லாம் யாருக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்குரியது. இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்ரவேலுடைய தேவனுக்குரியது. அதான் நமக்கும் தேவனுக்குரியதுன்னு வச்சுக்கிடுவோம். இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவன் பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, அரண்மனையை பிடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க. இனிமேல் ஊருக்குள்ளே பட்டணத்துக்குள்ள உள்ள ஜனங்களை பூரா நம்ம என்ன செஞ்சுருவாங்க, வெட்டி அவ்வளோத்தையும் அழிச்சிருவாங்க. நம்ம அடுத்து மரணம் யாருக்கு நடக்க போகுது? நம்மளை பிடிச்சிட்டாங்க, அரண்மனையை பிடிச்சாச்சு. இனிமேல் அடுத்து எங்கே அழிவு வரப்போகுதுன்னா, ஜனங்களுக்குள்ள அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது. பாருங்கள், ஒரு புறஜாதி ராஜாவை பாருங்கள், அழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தில் அடுத்து ராஜாவாக போகிற சேஷபுத்திரனை பிடித்து என்ன செஞ்சானா பாருங்கள், அவனை சர்வாங்க தகன பலியாக என்ன செஞ்சிட்டான். அவனை பலியிட்டு அவனை என்ன சுட்டி எரித்து சாம்பலாகிட்டான். அடுத்து ராஜா கிடையாது, அவன் சந்தையில் ராஜா கிடையாது. இப்போ இந்த நாட்டை காப்பாற்றினாலும் அடுத்து ஆள்றதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அடுத்து வேறு யாராவது தேசத்தில் ஊரில் யாராவது வேறு ஆளை பார்க்கணும். அப்போ பாருங்கள், ஒரு புறஜாதி பாருங்கள், நம்மளே இல்லை, நம்ம பிள்ளையே இல்லை, என்னென்னு போயிட்டு போகுது அப்படின்னு விடலை. ஐயோ ஜனங்கள் அழிஞ்சிருவாங்களே, ஐயோ ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாத, அதை தடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம், இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி? அப்போ இஸ்ரவேலின் தேவனை தடுத்து நிறுத்தின ஒரே வழி, தலைப்பிள்ளைய பலி கொடுத்து சுட்டரிச்சு சாம்பலாக்கிட்டா அவரை நிப்பாட்டிடலான்னு அவன் அறிஞ்சிருக்கான் பாருங்கள். அப்போ பாருங்கள், கொடுத்துட்டான், சர்வாங்க தகன பலி விட்டுட்டான். அதிசயத்தை பாருங்கள். அடுத்து நடந்த சம்பவத்தை பாருங்கள், வாசிங்க அப்படி பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் இப்போ கர்த்தருடைய கோபம் திரும்ப எங்கே பலி கொடுத்த உடனே அவன் பாருங்கள், அந்த பலியை பார்க்காரு ஆண்டவர். அவன் எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு பார்க்காரு. அவனுக்காக வாழ்கிறதுக்கு அவன் அதை கொடுக்கல, அவன் ராஜா வாங்கணுங்கிறக்காண்டி கொடுக்கல, ஜனங்களை காப்பாற்றணும், அடுத்து ஜனங்களுக்கு அழிவு வரப்போகுது. அவனுடைய இருதயத்தை பாருங்கள், ஆண்டவர் பார்த்த உடனே பாருங்கள். அடுத்து பாருங்கள், அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடுங்கோபம், இப்போ அழிவு திரும்பி இஸ்ரவேல் மேலே திரும்புது. ஆண்டவர் நிப்பாட்டுறாரு, யுத்தத்தை நிப்பாட்டுறாரு, அடி திரும்பி இஸ்ரவேலுக்குள்ள ஆரம்பிக்கி. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள், அவர்கள் அங்கே இருந்து அவனை விட்டுட்டு அந்த பட்டணத்தை விட்டுட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பி விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த காரியம் நீங்கள் வேறு எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வாங்க தகன பலி அப்படிங்கிற காரியத்தை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பிதாவுடைய அன்பு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நீங்களும் நானும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சர்வாங்க பலியாக நம்முடைய சாபத்துக்காக அவரை பலி கொடுத்து அவருடைய சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு இந்த பூமியில் வந்து பாருங்கள், அவர் மாம்சீகத்தில் அவருக்கு பசி இருந்துச்சு, நம்மளை மாதிரி வேதனை இருந்துச்சு, நம்மளை மாதிரி தேவை இருந்துச்சு, நம்மளை மாதிரி உணர்ச்சிகள் இருந்துச்சு. ஆனாலும் பாருங்கள், இந்த பூமியில் வந்து 30 வருஷம் அவருக்குள்ளே இருந்த அத்தனை மாம்சீகத்தையும் அவர் சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்திலையும் அவர் சரீரத்தின் பிரகாரமாக சரீரத்தை எலும்பவே விடாமல் சரீரத்தை முழுவதும் 30 வருஷம் கொண்டுட்டார். பூமியில் ஒரு பாவமும் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாமல் 30 வருஷம் எரிச்சிட்டார், சரீரத்தை எரிச்சிட்டு பலி கொடுத்துட்டார், உயிரையும் விட்டுட்டார் சிலுவையில். அது யாருக்காக அந்த சம்பவம் நடந்துச்சு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தது யாருக்காக? அவருக்காகவா?
உங்களை என்னையும் ரசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பிதாவினுடைய இருதயத்தை பாருங்கள். இந்த அப்படியே அந்த அந்த சேம் காரியம் பாருங்கள். அவன் பாருங்கள், அந்த புறஜாதி மனுஷன்ட வந்ததுனால பாருங்கள், ஆண்டோடைய கடுங்கோபம் இஸ்ரவேல் மேலே திரும்பிட்டு அப்படி நிப்பாட்டிட்டார் அந்த காரியத்தை. கோபம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஆண்டோட இருதயத்தை எப்படி பார்க்காரு பாருங்கள். இப்போ இதே காரியத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஆபிரகாமை பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லி, விசுவாச குடும்பத்துக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் தகப்பன அவன் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய 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 ஒரே குமாரன், 100 வயசுக்கு பிறந்த ஒரே குமாரனை, தன்னுடைய பாசகுமாரனை வந்து பார்த்திங்கன்னா சர்வாங்க தகன பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் கொண்டு விரவுகளாம் எடுத்துக்கிட்டு அவன் மகனை கூப்பிட்டு மலையில் ஏறி விரவில் கிடத்திட்டான் பலி கொடுக்கறதுக்கு. பிதாவுடைய அந்த அந்த தன்மை, பிதாவுடைய அந்த சித்தம், பிதாவுடைய அந்த அன்பு அவன்கிட்ட வெளிப்பட்டதுனால அவனை ஆண்டவர் அந்த சோதனையில் அவன் ஆண்டவர் அவனை அறிந்து கொண்டதுனால அவனை நிப்பாட்டி அந்த பலியை நிப்பாட்டி அவன் இருதயத்தை பார்த்தாரு. பலியை நிப்பாட்டி வேறு பலியை கொடுத்துட்டு அவன் சந்ததியில் தான் இந்த முழு உலகத்துக்கு ரட்சிப்பான்ற கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு ஒத்த ஒரு அன்பின் ஆழம். அப்போ ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். இவன் இந்த மோவாபுங்கிறவன் அருவருக்கப்படத்தக்கவன், அவனை ஏற்றுக்கிட முடியாது. அவன் சபைக்குள்ளே வரக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அவன் வந்து தள்ளப்பட்டவன். அவனுக்கு பாருங்கள் ஆண்டுடைய இறக்கம் எந்த அளவுக்கு, அவனுடைய அன்பு, அவனுடைய அன்பின் ஆழம் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் அந்த இடத்துல என்ன செய்யுது, காணப்படுது. இது ஒரு பெரிய அதிசயம். யாருமே இந்த இந்த புஸ்தகத்தில் வந்து இப்படி ஒரு இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அதிசயம் இதில் வேறு நிறைய மற்ற ராஜாக்கள்லாம் பார்க்க முடியல. பாருங்கள், இன்னொரு காரியத்தை பார்த்துருவோம், வாசிப்போம். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொண்டு வந்து ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நீங்கள் 15வது வசனத்தை வாசித்துருங்க. 15. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றார். இப்போ பாருங்கள், மனோவாவையும் மனோவாவுடைய மனைவியையும் தேவன் கர்த்தருடைய தூதனானவர் வந்து சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதன் அப்படின்னா வேற, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னா அவர் வேற. தூதனானவர் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து. என்றைக்குமே தெரிஞ்சுக்கிங்க, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வந்துட்டாலே அவர் இயேசு கிறிஸ்து. தூதன் அப்படின்னா அவன் ஊழியக்காரன், வேலைக்காரன். அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இவன் வந்து இந்த மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறார். யார்? கர்த்தருடைய தூதனானவர் வந்து சந்திக்கிறார். என்னென்னா, அவருக்கு அவர் பிள்ளை இல்லாத இருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய தூதனானவர் அவங்க பேசுகிறார். இங்கே 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை அப்போ மனோவா இல்லை, மனோவாட்ட போய் மனைவி சொல்கிறா. அப்போ மனைவி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அப்போ திரும்பியும் அவர் இன்னொரு தடவை எனக்கு தரிசனமாக வரான்னு மனோவா கேட்கும்போது திரும்ப ஒரு தடவை மனோவாவுக்கு தரிசனமாகி மனோவா கூட்டி அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நான் எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு அந்த வரிசையை வாசித்தீங்கன்னா 12, 13, 14 வசனத்தில் இருக்குது. எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு விருந்து நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். அப்போ பாருங்கள், அதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் பாருங்கள் மனோவாவை நோக்கி, நீ பாருங்கள், நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன்னுடைய உணவை புசியேன். முதல்ல போஜன பலி கிடையாது. முதல்ல என்ன செய்ய, அடுத்து என்ன சொல்ல, முதல்ல போஜன பலி கிடையாது, நான் புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு என்ன செய், செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன். அவன் ஏதோ சாதாரண ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. மனோவா அறியலை, அது கர்த்தருடைய தூதன் அறியலை. பாருங்கள், சாதாரண பேசிட்டு நினச்சிட்டு இருக்காரு.
அவர் சொல்கிறார், நீ செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்று சொன்னார். உடனே மனோவா அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள், 19வது வசனத்தை வாசிங்க. பாருங்கள், மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியை ரெண்டையும் கொண்டு வராரு. கொண்டு வந்து அதை கண்மணியின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டே இருக்கையில் பாருங்கள் அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. இங்கே ஒரு அதிசயம் காணப்படுது. என்ன அதிசயம் விளங்கினது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள், 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோல்மையில் இருக்கும், அவர் நாமம் அதிசயம் என்னப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அது என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்கினி ஜுவாலை. பாருங்கள், என்ன அதிசயம் அங்கே விளங்கினது என்று சொல்லி பார்ப்போம். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் பாருங்கள் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். பாருங்கள், இந்த அங்கே நடந்த கவனிங்க, அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். இவர் பாருங்கள் பலி செலுத்துறதுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்கிறாரு, போஜன பலியை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நீ செலுத்துகிறாருந்தா என்ன பலி செலுத்து, முதல்ல என்ன பலி தான் செலுத்தணும், சர்வாங்க தகன பலி தான் செலுத்தணும். மாம்சம் சுட்டரிக்கப்படணும், மாம்சம் பலியிடப்படணும், மாம்சம் சுட்டரிக்கப்படணும், அதுக்கு பிறகு தான் போஜன பலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாருங்கள், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அதிசயம் விளங்கினது. என்னதுன்னு பார்த்தா, கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனதை யார் பார்க்காங்க பாருங்கள். அதுக்கு முந்தின வருஷத்தை பாருங்கள், அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டே இருக்கையில் அந்த அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சரீரம், மாம்ச சிந்தை இதெல்லாம் என்னது, மரணம். அல்லேலூயா. அப்போ அந்த மரணம் அப்படிங்கிற அந்த காரியம் சுட்டெரிக்கப்படணும். அதுதான் சர்வாங்க தகன பலி. மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் அந்த சர்வாங்க தகன பலி என்ன செய்கிறாங்க, செலுத்தப்பட வேண்டியிருக்கு. அப்போ சர்வாங்க தகன பலியில் மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு அந்த அக்கினி ஜுவாலை வானத்தளவு அது எழும்பும் பொழுது பாருங்கள், அந்த மாம்சம் அக்கினியாக மாறும்போது பாருங்கள், அந்த அக்கினியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இணைஞ்சிருவார். அல்லேலூயா. இந்த அதிசயத்தை அவங்க பார்க்காங்க. எப்போ அதை பார்க்க அவங்களுக்கு விளங்குது. அப்போ இன்றைக்கி நம்ம திருவிருந்து அப்படின்னு கர்த்தருடைய பந்தியில் நம்ம சேருகிறோம் அப்படின்னா, முதலாவது பந்தி இல்லை, வர்றதுக்கு முன்னால் மாம்சம் சுட்டரிக்கப்பட்டிருக்கணும், மாம்ச சிந்து சுட்டரிக்கப்பட்டிருக்கணும். நான் இந்த போஜன பந்திக்கு தகுதியாக முதல்ல என்ன செஞ்சிடணும், ஆயிரணும். அப்போ அதுக்கு தகுதியாக ஆகிறதுக்கு என்னென்ன காரியம், அதுக்கு என்னென்ன காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஆண்டவர், நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்த்தோம் என்று சொன்னால், வாசிப்போம். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். பாருங்கள், நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். வாசிங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம். பாருங்கள், இங்கே ஒரு காரியம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ பாருங்கள், மனம் திரும்புதலுக்கென்று இப்போ யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்காரு. எங்கே? யோர்தானில் கொடுத்துட்ருக்காரு. அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்காரு. என்ன சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் மனம் திரும்புறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்ச சிந்தை, மாம்ச எண்ணம் சுட்டரிக்கப்படுகிற காரியம். அப்போ மனம் திரும்புறதுக்கு நானும் ஜலத்தினால் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஞானஸ்நானம் கொடுக்குறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இது பழைய ஏற்பாட்டில் யோவேலில் அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை இவன் பிரசங்கம் பண்ணுறான்.
அப்போ இந்த காரியத்தை அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், அப்போ இந்த காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவரும் அந்த ஞானஸ்நானம் அவன்கிட்ட எடுக்கிறாரு. இவரும் அது நான் உனக்கு பிறகு தாரேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த காரியம் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் மத்திய 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 29 ஒருத்தர் வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்போ ஏன் பாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் கூட என்ன இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் இருக்குது? இந்த பூமியில் மாம்ச சிந்தையை சில பேர் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. சில பேர் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு மாம்சத்தில் அதை கட்டிடணும் இதை கட்டிடணும், இதை வாங்கிடணும் அதை வாங்கிடணும், இதை சம்பாதிச்சிடணும், இப்படி நம்ம குடும்பத்தில் முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி மாம்ச சிந்தையில் நிறைய பேர் அதுலேயும் எடுக்க முடியாமல் பாருங்கள், ஆண்டவர்கிட்டே வராமல் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு குடும்பத்தை இழுக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போது நீங்கள் என்கிட்ட வந்துட்டிங்கன்னா என்கிட்ட பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, என்னை பார்க்குற காரியம் என்னென்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். முதல்ல அதை பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் அப்படின்னாலே என்னது தான் அது ஒரு சுமை. அது மாட்டு வண்டிக்கெலாம் மாட்டு கழுத்தில் போட்டு பாரத்தை இழுத்துட்டு போகும்போது மாட்டு கழுத்தில் போட்டால் தான் இழுத்துட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டிக்கு பழைய அந்த காலத்தில் மாட்டு வண்டி முன்னாடி இருக்கும்போது பாரம் இழுத்துட்டு போவோம். அந்த மாட்டு கழுத்தில் அந்த கம்பை மாட்டி விட்டால் தான் இழுத்துட்டு போவோம் வண்டியை, மாட்டு வண்டியை. அப்போ எவ்வளோ பாரம் வச்சு அதை இழுத்துட்டு போவோம். அது பயங்கர சுமையான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என்னுடைய நுகத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, உங்கள் சரீரத்துக்கு கிடையாது, ஆத்துமாவுக்கு நான் இளைப்பாறுதல் என்ன செய்வேன், கட்டளையிடுவேன், கொடுப்பேன் அப்படி சொல்லி. என்னுடைய நுகம், நான் உங்கள் மேலே சுமத்த போகிற இந்த நுகம் எப்படி இருக்கும், மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பாருங்கள், அவருடைய நுகம் அவருடைய சுமை லகுவாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்துலேருந்து 8 வரைக்கும் 7 முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், வாசித்து பார்த்தோம்னா மலை பிரசங்கம் நீங்கள் பார்க்கலாம். மலை பிரசங்கத்தில் பாருங்கள் வரிசையாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாருங்கள், பாருங்கள் வரிசையாக வரும். ஆவியில் எளிமுள்ளவர் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாருங்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். பார்த்திங்கன்னா அவருடைய காரியம் அதில் வரிசையாக இருக்கும். அப்போ இந்த காரியத்தை பூரா கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டோட ஜனங்களுக்கு இந்த காரியத்தை பூரா கற்றுக் இது பூரா உங்களை என்ன செய்ய போகுது, பாக்கியவதிகளாக மாற்ற போகுதுன்னு சொல்லி இந்த மலை பிரசங்கத்தில் அந்த காரியத்தை பூரா சொல்லிக் கொடுப்பார். இதன்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுடைய மாம்சத்தை சுட்டரிச்சுக்கிட்டே வாங்க. மாம்ச சிந்தையை பூரா நீங்கள் சர்வாங்க தகன பலியாக உங்கள் உள்ள எழும்புற உங்களுடைய அந்த மாம்சத்தினுடைய காரியங்கள், மாம்சம் எழுப்புகிற அந்த காரியங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் சுட்டரிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் அப்படி சுட்டரிச்சு போட அந்த மாம்ச சிந்தையை எரிச்சு சாம்பல் ஆக்க நீங்கள் அதை பார்க்க அதுக்கப்புறம் என்ன விளங்க ஆரம்பிச்சிடும் கேட்டிங்கன்னா, அதிசயம் விளங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா! என்ன அதிசயம் விளங்க ஆரம்பிக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியம் நம்ம சரீரத்தில் நம்ம மாம்ச சிந்தையில் நம்முடைய மாம்சத்தில் நிறைவேற அது முழுமை அடைஞ்சு அக்கினி அப்படியே எரியும் போது பார்த்திங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் இணைக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா! அந்த அதிசயத்தை தான் மனோவாவுடைய மனைவி அங்கே பார்த்தாங்க. ஆமென். இங்கே அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா! அப்போ பாருங்கள், அப்படி வாசிப்போம். பாருங்கள், அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்கள் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 8ஆம் வசனம். பாருங்கள், இப்போ பாருங்கள், சீமோன் பேதுரு ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாரு கேட்டிங்கன்னா, நைட்டு பூரம் பாடுபட்டு வலையை பூரம் கடலில் போட்டு மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட அகப்படாமல் வெறும் வலையை
படகுல அள்ளி போட்டு வெறும் படகை கொண்டு வந்து கரையில் வந்து நிப்பாட்டி படகை கழுவிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பகுதியில் ஆண்டவர் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் ஆண்டவரோட வார்த்தை கேட்குறதுக்கு சூழ்ந்து கொள்ளுது. அப்போ ஜனங்கள் நெருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவன் படகுல ஏறி அந்த படகை கொஞ்சம் தண்ணிக்குள்ளே தள்ள சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறாங்க. ஜனங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இறங்கி வந்து ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் நினைச்சிங்க, வலைகளை வலதுபுறமாக போடுங்க, சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நாங்கள் நைட்டில் வலை போட்டே அது கண்ணுக்கு மறைச்சி இருட்டுக்குள்ளே வலை போட்டு அது ஒரு மீன் விழலை. பகலில் பகலில் போட்டால் அதுக்கு வெளிச்சம் க்ளீனாக வலை கிடக்கிறது தூண்டி கிடக்கிறது எல்லாமே தெரியும், ஒரு மீன் மாட்டாது. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி போய் வலையை போடும்போது பார்த்திங்கன்னா வலை கிளியத்தக்க படகு பூரா நிறைஞ்சி பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு படகை கூப்பிட்றாங்க உதவிக்கு. கூப்பிட்டு அந்த படகையும் நிரப்புறாங்க. நிரப்பி இவங்க கரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இவன் சொல்கிறான், சீமோன் பேதுரு பாருங்க, படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வந்து நின்று பாருங்கள், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் படகை நிரப்பி இருக்குது. ஒரு 20 கிலோ 30 கிலோ மீன் கிடைச்சாலே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். படகே நிறைஞ்சி போச்சுன்னா பாருங்கள், ஆளுக்கு பல லட்சம் கிடச்சிரும் அவ்வளோ மீனையும் கொண்டு விற்றோம்னா. அப்போ பெரிய ஒரு 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 உலக ஆசீர்வாதத்தை அவ்வளோ பார்க்குறாங்க. இவனும் பார்க்குறவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், இறங்கி வந்து பாருங்கள், சீமோன் பேதுரு பாருங்கள் அதை கண்டு பாருங்கள், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், இந்த சம்பவம் எனக்கு தகுதி கிடையாது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது எனக்குள்ள இருக்கிற பாவத்துக்கு இதை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லி, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு இது இப்படிப்பட்ட சம்பவம் வேறு எங்கேயும் நடக்க வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பெரிய அதிசயம், இது வந்து ஆண்டுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு, இதுக்கு மேலேன்னா நம்மளுடைய காரியம் போகிற என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டுரும், நம்மளுடைய பாவம் போகிற வெளிப்பட்டுரும், இவர் நம்மளை தண்டிச்சிருவார் நம்ம அப்படின்னு சொல்லி பயந்து, தனக்குள்ளே இருக்க பாவத்துக்கு பயந்து, இப்போ இவன் என்னென்ன பாவம்லாம் செஞ்சான்னு தெரில, அப்போ நீ என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், சீமோனே நீ பயப்படாத. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை பாருங்கள், சீமோனுக்கு கூட்டாளிகளாகிய செபதேயின் குமாரனும் யாக்கோபும் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, சீமோனே நீ பயப்படாது என்றது ஒரு வார்த்தை தான் பாருங்கள். அடுத்து அவன் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ ஆசீர்வாதம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ காரியம் ஜெபம் பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சோன்னு பாருங்கள், ஆண்டவரையும் அந்த ஜெபத்தையும் மறந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை நினைக்கி ஓடி அந்த ஆசீர்வாதத்தில் மனசை செலுத்த ஆரம்பித்து ரொம்ப நேரம் அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், ஆமாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும், நன்றி சொல்லணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வெளியே வருவோம். இவன் பாருங்கள் என்ன செய்கிறான்னு, நீ பயப்படாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறானா பாருங்கள், 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் உடனடியாக செஞ்ச வேலையை பாருங்கள், படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சிட்டு வந்து மீனை முதற்கொண்டு தெருவில் போட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்போ அதிசயம் விளங்குது. அந்த அதிசயம் விளங்குனா அடுத்து நடக்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின் செல்வது தான். அல்லேலூயா. அப்போ பிடிச்சிட்டு வந்து அந்த ஆசீர்வாதம் முக்கியம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு தெரிஞ்சிட்டுன்னா, இன்றைக்கி இந்த மீன் பூரா விற்று இந்த பணம் பூரா வந்தாலும் காலியாயிரும். இப்போ இவர் பெய்வார், இவரை விட்டா, இப்போ இவரை பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டோம்னா டெய்லி எழுதிட்டு வந்துடலாம் மீன் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அப்போ பாருங்கள், இப்போ இவரை விட்டுறக்கூடாது, இவர் பின்னாலே போயிடும், இவரை போய் நம்ம இவரை மேலே பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவர் பின்னால் போயிட்டான். அவர் சொல்லிட்டார், உன்னைய மீன் பிடிக்கிறவனா இருந்த உன்னைய மனுஷனை பிடிக்கிறவராக்குவான்னு சொல்லி கூட்டி போயிட்டா. அப்படிங்க. அப்போ அதிசயம் எப்படி விளங்குது பாருங்கள். அப்போ பாருங்கள், அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். அவன் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும். அப்போ அங்கே என்ன நடக்கிற சம்பவம் என்ன, அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா பாருங்கள், ஒரு சர்வாங்க ஒரு பலி, ஒரு சர்வாங்க தகன பலி நடக்கும்போது என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சம் சுட்டெரிக்கப்பட்ட உடனே, மாம்சம் செயலிழந்த உடனே தான் பாவி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு மனுஷனில் வரும். இது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் இந்த காரியம் செய்யும்போது அங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மாம்ச சிந்தை, மாம்ச உணர்வு, அந்த மீன் அவ்வளோ மீனை பிடிச்சிட்டு வந்த அந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், அந்த உலகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணமெல்லாம் எரிஞ்சு போய் இருதயத்தில் குத்தப்பட்டவனாகி, நான் பாவியான மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த அக்கினி அவனை
அவனுடைய மாம்ச சிந்தியை பூரா எரிச்சு சுட்டெரிச்சிட்டு. இது என்ன அப்போ அவர் தெய்வம், அதனால அப்படி சுட்டெரிச்சிட்டு அதனால அது நடந்துட்டு அப்படின்னா அப்படி இல்லை. அவர் பூமியில் பிறந்து 30 வருஷம் அது நடக்கலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பூமியில் பிறந்து 30 வருஷம் அது காரியம் நடக்கலை. அல்லேலூயா. அப்போ இப்போ எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த வாசிப்போம் பாருங்கள். மத்தேயுவில் அந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். மத்தேயுவில் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் பாருங்கள். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு பாருங்கள் இயேசு கலிலேயாவை விட்டு பாருங்கள் யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அவருக்கு தடை செய்து பாருங்கள், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்கேன், நீர் என்னிடத்தில் வரலாமான்னு தரமாட்டாங்க. நான் உங்ககிட்ட நான் வாங்கணும், நீங்கள் ஏன்ட்ட வாங்கலாமான்னு சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், எப்பா இப்படி ஓன்டையும் நான் வாங்கணும், என்கிட்டையும் நீ வாங்கணும், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீ முதல்ல கூட நான் 2வது தாரன்னு சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்தவொன்னே பாருங்கள் 16வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பாருங்கள், தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்கள், அப்போ பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர், அவர் உள்ளே வந்துட்ட உடனே அடுத்து நடக்கிற சம்பவங்களை பாருங்கள் எப்படி தான் நடக்கு. இவர் போகிற இடத்துலலாம் பாருங்கள் வார்த்தை இவர் பேசும்போது பாருங்கள் மாம்சம் சுட்டரிக்கப்படுது, குத்தப்பட்டவனா எல்லாத்தையும் போட்டு நிப்பாட்டிட்டு பின்னாடி போகிறான். ஜனங்கள் போகிற இவர் பின்னாடி வராங்க, எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கி, சுகம் கிடைக்கி. அப்போ பாருங்கள், அந்த அக்கினியில் ஒரு அதிசயம் விளங்குது பாருங்கள். அப்போ இதை அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். அப்போ அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நானும் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க, எனக்கு பின் வருகிறவரோ ஆவினால் அக்கினால் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படின்னு பாருங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆகையால் நீங்கள் எருசலேம் மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார், சிலுவையில் அடிச்சிட்டாங்க, மறிச்சிட்டாரு, 3ஆம் நாள் ஆகிட்டு உயிர்த்தெழுந்து வந்து 10 நாள் எல்லா காரியத்தையும் அவங்க கூட பேசுகிறாரு. பேசிட்டு நான் இப்போ பரமேறி போகிறேன், ஆகையினால நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமில் இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு, எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அது என்ன அப்படின்னா, கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் கூடி வந்திருக்கும்போது பாருங்கள், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இதுதான் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். இது யோவான் அங்கே அறிவிச்சிட்டு இருந்தான். யோவான் இதை பிரசங்கம் பண்ணி இந்த இதை கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல, எனக்கு பின் வருகிற ஆவினால் அக்கினாலும் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து சொன்ன காரியம். அப்போ நீங்கள் காத்துருங்க, அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது குத்தப்பட்டவனாகி இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போனவன் கடைசியில் என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது ஒருத்தன் காதை வெட்டி விட்டான். இயேசுவை கைது செய்ய வரும்போது அந்த கூட வந்த சேவர் காதை கழுத்தில் வெட்டிட்டான், அவன் காதில் பட்டுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுக்கு பின்னாலே போனவன் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து, நீ அவன் கூட சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது நான் இல்லை, அது வேற அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் இருக்கு. இப்படி செஞ்சு பாருங்கள், அதுக்குள்ளே ஆண்டவர் விட்டே விலகி ஓடிட்டான். அவன் ஆண்டரை 3 தடவை மறுதளிச்சிட்டான். இப்போ பாருங்கள், இயேசுக்கு சிலுவையில் போயிட்டார். இவன் நிலைமை இப்படி ஆகிட்டு, இருதயத்தில் குத்தப்பட்டவன் நிலைமை இப்படி ஆகிட்டு, இயேசுவை விட்டு விலகி ஓடிட்டான், இயேசுவை மறுதளிச்சுட்டு ஓடிட்டான். இப்போ பாருங்கள், அவனுக்கும் இவருக்கும் சம்மதமே ஆகிட்டு, ஏற்கனவே நடந்த சம்பவம், அப்போ குத்தப்பட்ட காரியம், அவன் ஆண்டவருக்கு பின்னால் போன காரியம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் நடந்திருக்கும்போது போங்க போய் ஒளிஞ்சு கிடக்காங்க. என்ன கிடக்காங்கன்னா, மறுபடியும் அவர் தான் இறந்து போயிட்டார், நம்ம வலையை தூக்கிட்டு மறுபடியும் அவங்க என்ன செய்வோம், மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யார்? யூதர்களுக்கு தெரியாமல், யூதர்கள் நம்மளையும் கொலை செஞ்சுருவாங்க பயந்து போய் இவங்க தெரியாமல் ஒளிஞ்சு கிடந்து போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்து சந்திக்கிறார். அப்போ சந்தித்து அவன்கிட்ட பேசுகிறாரு. அவன்கிட்ட ஒரு மீன் கூட அகப்படல. திருப்பி கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வலப்புறமா மீன் போடுங்க சொல்லி, இவங்க வலப்புறமா போகிறாங்க,
183 பெரிய மீன்கள் என்ன செய்யுது. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இது நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மகிட்ட சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம போட்ட அதே சம்பவம் இப்போ நடக்கு. அப்போ இப்போ நம்மகிட்ட வந்து பேசி சொன்னது இயேசு கிறிஸ்துன்னு அறிஞ்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் ஆண்டுட்டு வராங்க. அப்போ என்னை விசுவாசிக்கியா, என்னை நேசிக்கியான்னு கேட்குறாரு. ஆண்டவரை உமக்கு தெரியும், நான் பலவீனமானவன், ஏற்கனவே மறுதளிச்சிட்டேன், முதல்ல நேசிக்காம்மா, அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு ஓடிட்டேன் இப்படிலாம் சொல்லி ஓடினவன் கடைசி சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்திருங்கள், இந்த பிதாவினால் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த காத்திருங்கள் என்று சொல்லி இந்த கட்டளையிடுறாரு. அப்போ கட்டளையிடும்போது பாருங்கள், இவன் ஓடி போனவன் மறுதளித்தவன் எல்லாம் அங்கே இருக்காங்க பாருங்கள். இருக்கும்போது பாருங்கள், அடுத்து ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த காரியம் நடக்கு. ஆண்டுடைய அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அங்கே கொடுக்கப்படுது. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் பார்த்தா பாருங்கள், 3வது வசனம் மட்டும் வாசிப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பாருங்கள், அவங்க கூடி வந்து அந்த ஒரு இடத்துல கூடி வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது 10 நாள் காத்திருக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது, பெரிய ஒரு அபிஷேகம் அங்கே உண்டாகுது. அந்த வீடு முழுவதையும் நிரப்புது, ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் நிரப்புது பாருங்கள். அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர் ஒருவரும் காணப்பட்டது. இப்போ பாருங்கள், அந்த அக்கினியுடைய அந்த அதிசயத்தை பாருங்கள். இப்போ அது என்ன செய்யுது பாருங்கள், வந்து காணப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு ஆவியான தங்கள் தந்தையில் வேறு பாஷை. இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், ஹிந்தி பேசுவேன், ஹிந்தி தெரியாது, ஆனால் நான் ஹிந்தியில் பேசுகிறேன். வெளியில் ரோட்டில் போய்ட்டு ஹிந்திக்காரங்களுக்கு புரியுது, அது எனக்கு தெரியாது. இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் போகிறவங்க நான் பார்த்துட்டு 13வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போ பேதுரு சடாக்குன்னு எந்திரிக்காரு பாருங்கள். இப்போ பாருங்கள், இவர் ஓடி போய் ஒளிஞ்சு இருட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் போட்டிட்டு உள்ளே உட்கார்ந்தவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்து காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அப்போ கூட நம்பலை, காயத்தெல்லாம் பார்க்காங்க. இப்போ அப்படிப்பட்டவர் பாருங்கள், இப்போ இவங்க மதுபானத்தினால கத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் கோவம் வந்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 வருடம் கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, நீங்கள் எல்லாரும் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் இந்த காரியம் என்ன நீங்கள் அறிஞ்சு கொடுங்க. இவங்க மதுபானம்லாம் குடிக்கலை, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலையாக இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லிவிட்டு பாருங்கள். இப்போ கீழே கடைசி வசனம் 23வது வசனத்துக்கு 23வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் 22 மாதத்துக்கு இஸ்ரவேலரே, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்கார கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். 36வது வசனத்தை வாசிங்க. அப்படி ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். உடனே நடந்த சம்பவம் இப்போ தான் அந்த அதிசயம் அடுத்த அதிசயம் வழங்குது பாருங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது பாருங்கள், இங்கே பாருங்கள், இருதயத்திலே குத்தப்பட்டவரை பாருங்கள், மாம்சம் இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த காரியத்தை அவன் பேச பேச மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு பாருங்கள், தான் தவறுலாம் வெளியே தெரியுது, தன்னுடைய அக்கிரமம் பூரா வெளியே தெரியுது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்போ விழுந்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறத உண்மை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி இறுதியில் குத்தப்பட்டவர்களாக உணர்ந்து இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் பண்ண தப்புக்கு எங்களுக்கு என்ன தண்டனை கேட்காங்க. அப்போ அவர்கள் நோக்கி, பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்க. அப்போ நடந்து பாருங்கள். இப்போ இந்த காரியத்தில் பாருங்கள், அதிசயம் வழங்கிட்டு பாருங்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் எப்போ குத்தப்பட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தை சர்வாங்க தகன வழியாக சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாச்சுன்னா, அந்த மாம்சம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அது சரியாக எரியப்படுவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது குத்தி திருப்பி விடுவாங்க. அந்த மாம்சம் எரியாத பகுதியில் குத்தப்பட்டு திருப்பி அக்கினி இருக்க பகுதியில் திருப்பி போடுவாங்க. அப்போ அந்த காரியம் சுட்டரிக்கப்படுற இடத்துல நடக்கும். அப்போ இங்கே ஒரு சர்வாங்க தகனம் நடக்கு பாருங்கள். அந்த மாம்ச சிந்தை, மரணத்தின் சிந்தை வந்து எரிஞ்சு சுட்டரிக்கப்படுது. ஆவியின் சிந்தை உண்டாகுது பாருங்கள், ஜீவன் உண்டாகுது. நாங்கள் என்ன செய்யணும் சகோதரர், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்ன செய்யணும் கேட்காங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஞானஸ்நானம் எடுங்க, பாவம் மன்னிப்புக்கிட்டு ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த வரத்து பெறுவீங்க. ஆண்டுடைய அக்கினியா உங்கள்கிட்ட என்ன செய்யும் வரும். அந்த அக்கினி உங்களை என்ன செய்யும், உங்களுடைய மாம்ச சிந்தையெல்லாம் சுட்டரித்து உங்கள் கூட இருந்து அந்த அக்கினி அபிஷேகம் மாம்சத்துக்கு உங்களை விலக்கி, மாம்ச சிந்தைக்கு உங்களுக்கு விலக்கி உங்களை முழுசும் ஆவியாக மாற்றிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கூட வந்து இணைஞ்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்கிட்டா? அப்போ அந்த அதிசயம் பாருங்கள், மனோவாக்கும் அவன் மனைவிக்கும் பார்க்க 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 விளங்கினது என்று சொல்லி. ஆமென். அப்போ அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக உலக பிரகாரமான மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தைகள், மாம்ச கிரியைகள் இதெல்லாம் நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாம்சம் செயல்படாமல் நிப்பாட்டிட்டோம்னா, அந்த மாம்சத்தை செயல்பட விடாமல் சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கிறிஸ்துவோட கூட உயிரோடு எழும்பிடலாம். அல்லேலூயா. இவ்வளோ தான் அதிசயம். இந்த காரியம் பார்க்க 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 நம்ம மாம்சத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க பாவத்துக்கு விலக மாம்ச சிந்தைக்கு விலக இந்த அதிசயம் விளங்கும். ஆமேன். நம்ம அவன் கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே அதிசயம் ஆண்டவரே எப்படி விளங்கிற்று என்று சொல்லி நீர் எங்களோடு கூட வெளிப்படுத்தி நீர் பேசினீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே அப்பா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த உலகத்தில் பிசாசானவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆண்டவரே சிலுவை மரத்தில் நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய ஆண்டவரே, மரணிக்கப்பட வேண்டிய ஆண்டவரே திரும்பவும் வர முடியாத இடத்துக்கு போக வேண்டிய அந்த அப்பா ஆண்டவரே, அந்த நரக அந்த வாசலில் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே அந்த சிலுவையிலே நீர் மரித்தீரப்பா ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தம் ஆண்டவரே எங்களை மரணத்தினின்று நரகத்தினின்று ஆண்டவரே எங்களை விலக்கி மீட்டு ஆண்டவரே ஆவியின் சிந்தையிலே ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய ஆண்டவரே சோதரம் பிதாவினால் பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை எங்களை நீர் நிறைவேற்றி ஆண்டவரே மரண சிந்தையை ஆண்டவரே மாம்ச சிந்தையை சுட்டரிக்கப்படுவதற்கு ஆவியானுடைய அக்கினிக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கர்த்தரோடு கூட ஆண்டவரே சேர்ந்து கொள்ளுவதற்கு ஆண்டவரே அக்கினியாய் மாறி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட உலகத்தை விட்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இவர்கள் வேதக்காரர்கள் என்று சொல்லி பார்க்கிற ஒவ்வொருவரும் அறியத்தக்கதாக குடும்பங்கள் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்படுவதற்கு ஆண்டவரே ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இதுவரையிலும் நாங்கள் ஆண்டவரை பெறாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னது போல் ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியத்தில் இந்த அதிசயத்தை ஆண்டவரை வாஞ்சிக்கிற இந்த அதிசயத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களுக்காக செய்யப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே பிசாசை நீர் அடித்து ஆண்டவரே அப்பா அவன் தலையை அதில் நசுக்கி ஆண்டவரே நீர் அவனையே நீர் தூக்கி போட்டீர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த அதிசயத்தை ஆண்டவரே அப்பா பார்க்க பார்க்க விளங்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா
எஸ்தர் ராணி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆகாஷ் வேறு நாட்களிலே 127 நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா மரண சாசனம் எழுதி 127 நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரே மரண தண்டனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவர்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட ஆண்டவரே அந்த ஆமான் ஆண்டவரே அப்பா அவன் முருதைக்காய்க்காய் ஆண்டவரை செய்து வைத்த ஆண்டவரே அந்த தூக்கு மரத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் சிந்து நம்முடைய ரத்தத்தின் மூலமாக செத்தாலும் சாகிறேன் ஜனங்களுக்காக என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களுக்காக மரித்தது போல ஆண்டவரே அன்றைக்கு அன்று நாட்கள் ஆண்டவரே எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் முன்னால் ஒருவரும் போய் நிற்க முடியாது, இந்த காரியத்தை போய் பேசுவதற்கு அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது, போனால் அந்த இடத்துல உள்ள அனுமதி இல்லாமல் போனால் தலை வெட்டப்படுமே, ஆனாலும் பரவாயில்ல என் உயிர் போனாலும் இந்த காரியத்தை நான் உள்ளே போய் சொல்ல போகிறேன்னு சொல்லி செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி 127 நாட்டில் உள்ள யூதர்களுக்காக ஆண்டவரே தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவரை நின்ற ஆண்டவரை அந்த எஸ்தரை ராஜாத்தி நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவரை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே அந்த மரண சாசனம் ஆண்டவரே அவனுக்கு அதை எழுதினவனுக்கே அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அந்த ஆமானையே ஆண்டவரே தூக்கி போடும்படியாக கர்த்தர் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் விடுவித்தீராப்பா. அது ஆண்டவரே ஸ்தோத்திர உமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே இப்பொழுது நிஜத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா மறுரூபப்படும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா எங்களுக்கு நீர் பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு குமாரன் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் அதே சாயலில் அதற்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா நீர் உண்மையே பலியாய் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு எங்களை மாற்றுவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுக்கு ஞானஸ்தானமாய் கொடுத்திருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே பலியின் அக்கினியை நாங்கள் பார்க்க இந்த நாளிலே உம்முடைய அதிசயம் விளங்க பண்ணினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய அக்கினி மதிலினால் மூடி மறைத்து உம்முடைய இரத்த கோட்டைகள் சூழ்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இவ்விதமான ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு கடந்து வரும்படியாக அநேக ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே பயன்படுத்தப்பட எழுப்புதல் நாட்களிலே குடும்பமாய் பயன்படுத்தப்பட இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் ஒரு கூட ஜனத்தினர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதுக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.